ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேய பார்த்து தான் பயமா இருந்துச்சு. காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த அனிமேஷன் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த பேய் சீன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. எல்லா படத்தை விட இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. பட் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பயமா இருந்தது. நல்லா இருந்தது. கண்டிப்பா இது எல்லா லாங்குவேஜ்லயும் டெஃபினெட்லி ஷார்ட் பெரிய ஹிட்டா வரப்போகுது. அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. நல்லா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் அரண்மனை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் இது நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணோம். குட்டி வந்து அந்த பேய் சீன்லாம் வரும்போது நாங்க கண்ணு காதெல்லாம் மூடி வச்சிருந்தோம். இல்ல நான் பாக்கணும்னு சொல்லி கையை எடுத்துட்டே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பயமா இல்லையா? செம்மையா பயப்பமா இருக்குனா செம்ம இருக்குனா மேல காது போய் மாதிரி கல்பா நான் அது பார்த்து பயப்படுவேன். பாட்டுல நல்லா இருந்து என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா என்ஜாய் பண்ணேன். வேற என்ன பிடிச்சது உங்களுக்கு? என்ன என்ஜாய் பண்ணீங்க? எந்த படமா படம் பார்த்துட்டு போறது வேற லெவல் பிரதர். 3 கம்பேர் பண்ணும்போது 4 வந்து வேற லெவல்ல இருக்கு. சுந்தர் சி சார் படம் மாதிரி இல்ல, நிறைய பேர் வச்சு அது மாதிரி இல்லாம இவர் வந்து ஒரு செட்டில் தான் நல்லா இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா ஹாரர் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஎஃப்எக்ஸ் தான் அருமையா இருக்கு. படத்துல என்ன பெஸ்ட்னா ஒரே பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் தான். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அருமையா பண்ணிருக்காங்க. வேற எந்த படத்துலயும் பார்க்க முடியாத விஎஃப்எக்ஸ் எல்லாம் இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்துட்டாங்க. என்ன உங்களுக்கு கதை தான் உங்களுக்கு அதே சேமா இருக்கும். ஆனா பெஸ்டா கொண்டு போயிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம் தான். கிளைமேக்ஸ் எனக்கு இல்ல எல்லாத்த விட கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது. அண்ட் அந்த காமெடி சீன்ஸ் வந்து அந்த பாக் வந்த இதுல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா பாட்டும் கொஞ்சம் போரா போச்சு. இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா போயிருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அவ்வளவு பயம் இல்ல. ஓகே தான். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ்க்கு பெரிய ஃபேன். ஸோ நான் I've seen all the 4 parts. இப்போ இந்த படத்துக்காகவே இந்த 4ங்கிறனால இந்த படத்தை ஒரு 4 தடவை பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லா தேர்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ், ஸ்டோரி, பிளாட், ஸ்க்ரீன் பிளே, எமோஷன்ஸ், நெகட்டிவிட்டி, சென்டிமெண்ட், ஈவன் தட் டெவிலிஷ் வே, ஹவு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓவர் கம்ஸ் ஈவில்ரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்த ஒரு அருமையான ஒரு மசாலா கலவையா இருக்கு. ஏன்னா சந்திரமுகி பார்க்கும்போது 20 years, almost 19 years back எனக்கு I had a little I had an issue, health issue. பட் அதுக்கப்புறம் நான் நிறைய ஹாரர் படம் பார்த்து தான் என்ன நானே சரி பண்ணிக்கிட்டேன். ஸோ லைக் தட் இந்த படம் வந்து எனக்கு அந்த தட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு ஃபீல் கடைசியில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் நாட் ஈஸி டு டெலிவர் தட். இட் ஹேஸ் டு ரியலி யூ கெட் கூஸ் பம்ப்ஸ். அந்த மாதிரிலாம் ஒரு மூமெண்ட் இருக்கு. ஸோ அது மாதிரி படத்தில் எவ்ரிதிங் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் வெல். யூ கெட் டு சி ஒரு விஷுவல் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல யூ கெட் டு சி வாட்ஸ் ஹேப்பனிங் பியாண்ட் த ஹியூமன் ரியல். அது வந்து இதுல ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு வாட்ச் இட் மல்டிபிள் டைம்ஸ். ரொம்ப ரேர். என்னன்னா இந்த மாதிரி எல்லாருமே கொண்டாடுற படம் வந்து வரது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு லிட்டரலி லாஸ்ட் மினிட்லாம் கூஸ் மொமெண்ட்ஸ். லைக் நம்ம படத்துலயே நடிச்சாலுமே படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் அப்படியே கிடைச்சது. லைக் சுந்தர் சி சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் நான் அவ்வளவா பார்க்கல. பட் இந்த பார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. காமெடிலாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சிரிச்சு. இந்த மாதிரி நல்லா இருந்தது. எனக்கு அம்மா சென்டிமெண்ட், அப்புறமா அந்த கார்ல போகும்போது அது வரும் பேய். ஐயோ பயந்துட்டேன் நானு. அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனா வந்து அந்த 3 பார்ட்டை விட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் டெஃபினெட்லி எல்லா ஆர்டிஸ்டும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆக்சுவலா படம் வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜ்னு சொல்லுவேன் நான். ரொம்ப அழகான மூவி. டெஃபினெட்லி பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே வந்து போய் சேரக்கூடிய படம் இது. டெஃபினெட்லி இந்த இயர்ல ஒரு பெரிய சூப்பர் ஹிட் மூவி பிளஸ் நிறைய அவார்ட்ஸ் வாங்க போற மூவின்னு நினைக்கிறேன். ஷோர் நம்ம எவ்வளவு பெரிய படத்துல எவ்வளவு பெரிய பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சேன். கண்டிப்பா வருவாங்க. காமெடிக்காகவே வரலாம். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வரலாம். ஏன்னா இந்த சம்மர் வேற லீவ் விட்டாங்க பசங்களை கூட்டு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமா ரொம்ப பயமா இருந்துச்சு. பேய் சீன்லாம் வேற லெவல் பிரதர். எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலோட நல்லாவே இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா எங்க வீட்ல வந்து எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த காமெடி சீன்ஸ் லாஸ்ட்ல எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்ல படம் வந்திருக்கு பிரதர். இண்டஸ்ட்ரியில தியேட்டர்ல போய் பார்க்கலாம். சின்ன பசங்க எல்லாம் ரொம்பவே கவர் பண்ணிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறையவே வந்து பார்க்கலாம். இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரண்மனை 2 விட இது கொஞ்சம் இதுதான் ஃபர்ஸ்ட். இது செகண்ட் தான் பிரதர் சொல்லணும். வேற லெவல்ல இருக்கு இது.